ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு. நான் இன்றைக்கி காளான் பிரியாணி, மற்ற பிரியாணி இது மாதிரி தான் இதையும் செய்யணும். நல்லா ருசியாக இருக்கும். காளான் பிரியாணி எல்லாருமே ருசியாக இருக்காது, காளான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா ருசியாக இருக்கும். இது எப்படின்னா, காளானை கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பிரியாணியில் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அரைக்கிறதுக்கு என்னென்னா சின்ன வெங்காயம், பிரியாணி பொடி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா தலை எல்லாத்தையும் போட்டு ஒன்றரை அரைச்சி வச்சுட்டு வதக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இந்த மசாலையும் போட்டு காளானை வதக்கும்போது நல்லா வதக்கிட்டு எண்ணெய் தனியாக பிரியவுமேவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பங்கு அரிசினா 2 பங்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் 2 பங்கு ஊற்றி அதை நல்லா நுரக்கட்டவுமேவும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு அரிசி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வைக்கணும். சிம்மிலேயே வச்சு அதை நல்லா வேகவுமேவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி தம் கட்டி ஒரு 10-15 நிமிஷம் அடுப்புலையே வச்சு அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா ருசியாக இருக்குது. இதுக்கு கிரேவியும் பண்ணலாம், இல்லைன்னா வெறும் வெங்காய பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா ருசியாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.